السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம ரமலான் பிறை 9வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ர். புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு வியாபாரியின் கதையிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு வியாபாரி, நல்லா கவனிக்கணும் சரியா, 10 நிமிஷம் தான் முடிச்சிருவேன். ஒரு வியாபாரி, அவருடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, 3 சக்கர வாகனம், அதாவது ஒரு ஆட்டோவில் பிஸ்கட்டு, இனிப்பு பதார்த்தம், சின்ன சின்ன பொருட்களை ஆட்டோ நிறைய வச்சு ஒவ்வொரு கடைக்குமே போய் என்ன செய்வாரு, அதை போட்டுட்டு வருவார். அதுதான் அவருடைய ரொட்டேட்டான ஒரு வியாபாரமா இருக்குது. ரமலானுடைய முதல் நாள் அவர் வியாபாரத்துக்கு கிளம்புறாரு. அந்த அந்த ஏரியா ஃபுல்லாமே முஸ்லிம்களுடைய ஏரியா. பகல்ல அவ்வளவா கடைகள் திறக்கல. 95% பாத்தீங்கன்னா மூடிதான் இருக்குது. சின்ன சின்ன கடைகளுக்கு தான் என்ன செய்யறாரு, விநியோகம் பண்ணிட்டு போட்டுட்டு இது பண்றாரு. இப்ப ரொம்ப சோர்வா, மன சோர்வா, என்னடா ஒரு வியாபாரம் ஆகலையே, கடையெல்லாம் மூடி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ரமலானுடைய முதல் நாள் அன்று சரியா மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலையா என்ன செய்யறாரு, உட்கார்ந்து இருக்கிறாரு. கரெக்டா மணி 1:30 மணி, மதிய நேரம் 1:30 மணி. அப்போ அந்த வாகனத்துல அமர்ந்து சோர்வா உட்கார்ந்துட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நம்ம இப்படி நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இப்படி வியாபாரம் ஆகலைன்னா இந்த ரமலான் மாதம் எப்படி நம்ம நம்மளுடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய தேவையை எப்படி நம்ம நிறைவேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன்ல எடுத்தோம்னா அவங்க மக பேசுறாங்க, வாப்பா இது ஈபிக்காரவங்க பாத்தீங்கன்னா கரண்டை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க வாப்பா, பில்லு வேற கெட்டாம இருக்குது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த பில்லு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய். அப்போ இதையெல்லாம் யோசிச்சுட்டு அவர் மனசோர்வோடு ரொம்ப கவலையோடு இருக்கு. முதல் நாள் அன்றே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 மணி நேரம் அதே இடத்துலயே உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஒரு பிளாக் கலர் கார்ல இறங்குறாரு. வந்துட்டு சலாம் சொல்றாரு. சலாம் சொன்னதும் இந்த வியாபாரி வலைக்கும் சலாம் சொல்றாரு. நீங்க எந்த ஏரியாவில இருந்து வரீங்க அப்படின்ட்டு அந்த மனிதர் கேட்கிறாரு. வியாபாரி சொல்றாரு, நான் இப்படி இந்த ஒரு ஏரியாவில இருந்து வர்றேன். உங்களுடைய வேலை என்ன? இதுதான் என்னுடைய வேலை. கடைக்கு போய் என்ன செய்வேன், இந்த வியாபார பொருட்களை எல்லாம் போட்டுட்டு வருவேன். அப்படியே இதுல உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? ஏதோ கிடைக்குது, அன்றாட வரவு செலவுக்கு கரெக்டா இருக்குது, சேமிப்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, இதுதான் என்னுடைய வியாபாரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த 25,000 ரூபாய எனக்கு வரவு செலவு போக எடுத்து வச்சு மறுபடியும் நான் என்ன செய்யணும், அந்த வியாபாரத்துல போட்டாதான் ரொட்டேட் ஆகும். இன்னைக்கு பார்த்தேன்னா முதல் நாள் அன்று எனக்கு இப்படி எந்த வியாபாரமும் இல்லாம நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த மனிதர் கேட்கிறாரு, எப்படி உங்களுக்கெல்லாம் இது கட்டுப்படி ஆகுது? இப்ப என்ன செய்வீங்க? முதல் நாளே பிள்ளை குட்டியோட நோம்பு இது பண்ணாம வீட்டுல இருக்காம இப்படி வர்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் முதல் நாள் வியாபாரமே செய்யலைன்னு நினைச்சுக்கோங்களேன், அன்றைய நாள் என்னுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப பட்னியா தான் இருப்பாங்க, வேற வழி இல்லையே, அதனாலதான் வந்திருக்கேன். நோம்பு வச்சிருக்கீங்களா? ஆமா நோம்பு வச்சிருக்கிறேன். எங்க ரெஸ்ட் எடுப்பீங்க? கொஞ்ச நேரம் எங்கேயாவது பள்ளிவாசல் இருக்கும், அங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லிட்டு சொல்வாரு, அந்த 25,000 ரூபாய் மட்டும் கிடைச்சா உங்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லா உங்க குடும்பத்தோடு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கப்பா 2 நாள் தான். அந்த 25,000 ரூபாய எனக்கு அனுப்பக்கூடிய அந்த வியாபாரிக்கு அனுப்புனாதான் சரக்கே என்ன செய்வான் வரும். அப்படி இருக்கும்போது 2 நாள் வேணா வீட்டுல இருப்பேன். அப்படி காசு இருந்துச்சுன்னா மறுபடியும் என்னோட வியாபாரத்தை தொடரக்கூடியதா இருக்குது. இப்படி வருஷத்துக்கு 1,15,000 ரூபாய் எனக்கு வியாபாரத்துக்கு மட்டுமே நான் ரொட்டேட் பண்றதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரவு செலவு போக எனக்கு வேணும். இப்படி இருந்தா கொஞ்சம் நான் என்ன செய்வேன், ரொட்டேட்ல இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரின்ட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு பாத்தீங்கன்னா அசருக்கு பாங்க சொல்லிடுறாங்க. 1:30 மணிக்கு ஆரம்பிச்சது 2 மணி நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கிறாரு. இவங்க 1 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பாங்க சொல்றாங்க, சரி நீங்க தொழுதுட்டு வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க பாய், வெயிட் பண்ணி நீங்க தொழுதுட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தொழுகிறார் யார், அந்த வியாபாரி மஸ்ஜிதுல தொழுகிறார். தொழுதுட்டு இருக்க உடனே அந்த வியாபாரி மனசுக்குள்ள, யா அல்லாஹ், அந்த வந்தாருல மனிதர் என்னுடைய இதுல இருக்கக்கூடிய சரக்க ஃபுல்லா ஒரு 4,000 ரூபாய்க்கு நாள் வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னா என் புள்ள குட்டியெல்லாம் கரண்ட் பில் கட்டி வெளிச்சத்துல நோன்பு திறந்துக்கிறோம் அப்படிங்கிற நியத்தோட அசல் தொழுகிறாருமா. தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு பின்னாடி பார்க்கிறாரு, அந்த மனிதர் நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. தொழுத முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் தொழுகை முடிஞ்ச உடனே அந்த வியாபாரி என்ன செய்யறாரு, பாய் இந்தாங்க 25,000 ரூபாய், இந்த வியாபாரத்துக்காக நீ என்ன செஞ்சுக்கோங்க, ரொட்டேட்ல வச்சுக்கோங்க, இந்தாங்க 1,15,000 ரூபாய்,
ஒரு வருஷத்து ஃபுல்லா உங்களுக்கு தேவையான வியாபார பொருட்களை இறக்கி வச்சுக்கோங்க. இந்தாங்க 30,000 ரூபாய். இந்த ஒரு மாசத்துக்கு உங்களுடைய குடும்பத்தார்களோடு நீங்க நோன்பு திறந்து நல்ல முறையில் என்ன செய்யுங்க, நீங்க நிம்மதியா நோன்பு வைங்க. இந்த வெயில்ல எல்லாம் அலைய வேண்டாம், குடும்பத்தார்களோடு சந்தோஷமா இருங்க. இந்தாங்க 15,000 ரூபாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருங்க. ஆக மொத்தம் 1,70,000 ரூபாய் என்னுடைய ஜக்காத் பொருள்ல இருந்து நான் யாருக்கு கொடுக்கணும்னு தேடிட்டு இருந்தேன். அல்லாஹ் தகுதியான ஒரு மனிதருக்கு கொடுக்க வச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். இது இப்பதான் எனக்கு மன நிறைவா இருக்குதுன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் அந்த வியாபாரி தனது கதையை சொல்லி முடிக்கிறார். அன்றிலிருந்து ஏழை வியாபாரியாக இருந்தவர் செல்வந்தராக மாறுகிறார். இல்ல, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னா, நாம் கொடுக்கக்கூடிய சதகா, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் இப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். எங்க போய் சேர்ந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், யாருக்கு கொடுத்தா அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜக்காத் சதக்கா பொருட்களை ஆகுமான முறையில், அனுமதிக்கப்பட்ட முறையில் யாருக்கு சென்று சேரணுமோ அதை கண்டிப்பாக என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது எதுக்காக அப்படி சொல்ல வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, சில பேர் டவுட் கேட்குறாங்க. அதாவது என்னன்னா, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரித்தம்பளை பாக்கெட் விநியோகம் பண்றாங்க, கொடுக்குறாங்க, அன்பளிப்பா கொடுக்குறாங்க, சர்பத் பாட்டில் அன்பளிப்பா கொடுக்குறாங்க. இது ஜக்காத் பொருளா இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது. அப்ப இதை நாங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனிதர்களுடைய இயல்பு என்னன்னு தெரியுமா? எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவோம். அது ஒன்று பிரச்சனை, அது ஒன்று இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நாம் சரியான முறையில அந்த ஜக்காத் பொருள் எங்க போய் சேரணுமோ, யாருக்கு கொடுத்தால் தகுதி பெறுமோ, யாருக்கு கொடுத்தால் அவருடைய வாழ்வு மாறுமோ, அப்படிப்பட்டவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஜக்காத் கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், சேர்க்கணும். அது கொடுப்பவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கவனத்துல இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்யறோம் சொல்ற, அந்த வியாபாரியுடைய வாழ்வை மாறுவது போல நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத் என்கின்ற அந்த பொருள் மற்றவர்களுடைய வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனா சில நேரம் என்ன ஆகுதுன்னா, ஜக்காத் கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு 5 காரணம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மனிதன் ஏன் பொருளாதாரத்தை இறைவனுடைய வழியில செலவழிக்க மாட்டுக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல் காரணம் ஆகிராவுடைய நினைவின்மை. மறுமையில நம்ம இதுக்கு பதில் சொல்லணுமே, மறுமையில அல்லாஹ்விடத்துல கணக்கு கொடுக்கணுமே. சுப்ஹானல்லாஹ். நம்மளாம் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வரவு செலவு கணக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வின் பொருளாதார கணக்கை அவனுடைய கைக்குள்ள வச்சிருக்கான். இப்போ மறுமையில் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமே என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஜக்காத் பொருட்கள் நல்ல முறையில பங்கீடுபடவில்லை அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கூட ஜக்காத் பொருட்கள் நல்ல முறையில சதகா நல்ல முறையில கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காரணம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சத்தனம் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்னா இந்த கஞ்சத்தனம் தான். அல்லாஹ் குர்ஆன்லயே அதைத்தான் சொல்றான். என்னன்னா, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தானும் செலவழிக்கிறது இல்ல, தனக்காகவும் செலவழிக்கிறது இல்ல, மற்றவங்க செலவழிக்கிறது பார்த்தும் ஏத்தரிச்சப்படுறது. இது ஒரு 3 கேட்டகரியா இருக்குது. சரியா? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்படி கஞ்சத்தனம் இருப்பதினால் ஜக்காத் சதகா பொருட்கள் சென்று சேரக்கூடிய இடங்களுக்கு சேராமல் இருக்கக்கூடிய ஒரு காரணமாக இரண்டாவது காரணம் இருக்குது. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, பொருளாதாரத்தின் மீது மோகம் அதிகமாகிறதுனால ஜக்காத் சதக்கா சரியான முறையில என்ன செய்து கொடுக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எங்க உஸ்தாத் ஒரு கதை சொல்லுவாரு. என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருத்தர் விசிறி வித்தாரா. அந்த காலத்துல விசிறி பாத்தீங்கன்னா, ஒரு அரசர்கிட்ட விசிறியை கொண்டு போய் கொடுத்தாரு. அரசரே, இந்த விசிறி 100 திருகம், 100 திருகத்துக்கு இந்த ஒரு விசிறியை வாங்கிக்கோங்க, 100 வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா. அப்போ இந்த அரசர் பேராசை பிடிச்சு 10 விசிறியா கொடு, எனக்கு நான் 1000 திருகம் நான் என்ன செஞ்சிருவேன் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. 100 நாள் கூட முடியல, விசிறி பிஞ்சு போயிடுச்சு. ஆமா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு வா, ஜெயில போடுவோம், என்ன ஒரு கேரண்டி கொடுத்தாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர வச்சா, அந்த அரசர்கிட்ட அந்த விசிறி வியாபாரி சொல்றாரு, நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன எப்படி இப்படிதானே யூஸ் பண்ண முடியும், இப்படி வச்சுட்டு தலையை மட்டும் விசிறி எப்படி வச்சுட்டு விசிறி ஆட்டக்கூடாது, தலையை மட்டும் ஆட்டணும். அப்படி ஆட்டுனா 100 வருஷம் என்ன செய்யும், உழைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக. இப்படி அல்லாஹ் தஆலா சில நேரம் அந்த ஆசையை நமக்கு என்ன செஞ்சிடறான், அந்த ஹவாவை கொடுத்துட்றான். எல்லாம் பாதுகாக்கணும். இப்படி பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால தான் ஜக்காத் சதக்கா பொருட்கள் நல்ல முறையில விநியோகம் பண்ண முடியாத காரணமாக இருக்குது. 4வது, அறியாமையின் காரணமாக.
ஜக்காத்னா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, இம்மைக்கான வெகுமதி என்ன, மறுமையில அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி என்ன அப்படிங்கிற அந்த அறியாமை காரணத்தினாலவும் ஜக்காத் சதக்கா பொருட்கள் சரியான முறையில சென்று சேரக்கூடிய இடங்களில் சேராமல் இருப்பதற்கு இது 4வது காரணம். 5வது காரணம், ஷரியத்துடைய சட்டதிட்டங்கள் தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஜக்காத்னா என்ன, அதனுடைய அளவீடுகள் என்ன, எப்படி பங்கிடணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த நிசாபினுடைய அளவு என்ன அப்படிங்கிற அந்த ஷரியத்துடைய சட்டங்கள் தெரியாததுனாலும் இந்த ஜக்காத் சதக்கா பொருட்கள் நல்ல முறையில் சென்று சேராமல் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த காரணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இறைவனுடைய பாதையில் அவனுக்கு விருப்பமான நேரத்தில் அவனுக்கு விருப்பமான மனிதர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற நிய்யத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.